ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் லேர்னிங்கில் டே 5 மியூச்சுவல் ஃபண்டில் டேக்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது தான் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபண்டு ஒன்று இது இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான், ஆனால் டேக்ஸ் சேவிங் கேட்டகரியில் வரும். இந்த ஃபண்டில் நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். நீங்கள் 30% டேக்ஸ் லேபில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 45,000 வரைக்கும் டேக்ஸ் சேவ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபண்டில் உங்களுக்கு 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வித்ரா பண்ண முடியாது. 1.25 lakhs வரைக்கும் இயர்லி கேபிட்டல் கெயினில் டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1.4 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னும் போது 1.25 lakhs நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் 15,000 இருக்கும். அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இஎல்எஸ் அப்படின்னா டேக்ஸ் சேவிங் ஈக்விட்டி ஃபண்டு. நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் 80C பிரகாரம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 year லாக்இன் பீரியட் இருக்கும். ப்ராஃபிட் 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு லாங் டேர்ம் பிளான் இருக்குது, டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இஎல்எஸ் ஃபண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.